Very good morning to SVB students. Now we are going to 12th Commerce subject, Unit 6, Consumer Protection, Chapter 16, Consumerism. Today topic is Consumerism and Need for Consumerism. ஸோ கன்சியூமரிசம் தட் மீன்ஸ் நுகர்வோரியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாருமே கன்சியூமர், அதாவது ஒரு கூட்ஸை வாங்கி கன்சம்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்கள தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்சியூமரிசம் வர்றதுக்கான நீட் என்ன காரணத்துக்காக இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் கன்சியூமரிசம். ஸோ கான்செப்ட் அப்படின்னா என்ன கருத்து கன்சியூமரிசம் பற்றி என்ன கருத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இஸ் த சோஷியல் ஃபோர்ஸ் ப்ரொடெக்ஷிங் த கன்சியூமர் அண்ட் ஆடிங் டு த கஸ்டமர். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு, என்னென்ன ரீசனுக்காக இது கிரியேட் ஆச்சு அப்படின்னா, இந்த அதர் வேர்ட் இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு எஃபர்ட் டு த ஃபைட் அகெயின்ஸ்ட் டு அன்ஃபேர் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ எதுக்காக இது கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஃபேர் மார்க்கெட்டிங்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக உருவானதை தான் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ஃபேர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நியாயமற்ற ஒரு ட்ரேடிங். ஸோ நியாயமே இல்லாமல் ஒரு பொருளை சேல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ட்ரேடிங்கை பிளாக் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கன்சியூமரிசம் இஸ் த சொசைட்டி அட்டெம்ப்ட் டு பிரிங் back of balance in the exchange between the buyer and seller as the strength of power normally in favor of seller to rather than the buyer. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். யாருக்கு இதில் ஸ்ட்ரென்த் அதிகம், பவர்ஸ் யாருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா பையரை காட்டிலும் செல்லருக்கு தான் அதிகம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக பையர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா வாங்குகிற பர்சனை பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சேல் பண்ணுற விற்கிற பர்சனை செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பையரை காட்டிலும் செல்லருக்கு தான் நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பையர்கிட்ட இருந்து அந்த செல்லர்கிட்ட இருந்து பையரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒன்று உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த டேர்ம் கன்சியூமரிசம் came into the existence in earlier 1960 when it was coined by the business community in the western world, particularly in America. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1916லேயே இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒன்று எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த சோஷியல் ஃபோர்ஸ் டிசைன் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர் பை ஆர்கனைசிங் த கன்சியூமர் டு பிரிங் ப்ரெஷர் ஆன் பிஸ்னஸ் கம்யூனிட்டி டு என்ஷூர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதிலிருந்து அதாவது ஒரு கன்சியூமரை எப்படி அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுலேருந்து எப்படியெல்லாம் ஃபேவரபுளாக காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசிங்கை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூசர், செல்லர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடு கிவ் இம்பார்ட்டன்ட் டு த கன்சியூமர். ஒரு ப்ரொடியூசரும் செல்லரும் யாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கன்சியூமருக்கு கொடுக்கணும். தட் மீன்ஸ் கன்சியூமர் இஸ் அண்ட் கிங் ஃபார் த பிஸ்னஸ். ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே கன்சியூமர் அப்படிங்கிற பர்சன் தான் யாராக இருப்பாங்க அப்படின்னா கிங், தட் மீன்ஸ் மன்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லர் பையரை எப்படி ட்ரீட் பண்ணணும், மன்னர்களாக ஒரு நல்ல மதிப்புமிக்க பர்சனாக ட்ரீட் பண்ணணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எ சென்ஸ் எவ்ரி ஒன் ஆஸ் இஸ் த கன்சியூமர், இட் மே பி இண்டிவிஜுவல், ஃபேமிலி, இன்ஸ்டியூஷன். ஸோ இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கன்சியூமர் அப்படிங்கிறது யாரோ அப்படின்னு எல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். ஸோ கன்சியூமர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தான். தட் மீன்ஸ் இட் மே பி இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் தான் யார் அப்படின்னா கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க.
they consume a variety of product and avail to the number of services almost every day. ஸோ இந்த எல்லா பர்சனுமே ஒவ்வொரு நாளும் நம்பர் ஆஃப் சர்வீசஸை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டே டு டே அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு டெக்ஸ்ட் புக் வாங்கினாலோ ஆர் நோட் புக்கு, பென், அதர் ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாருமே நம்மளோட ஸ்டடி ரிலேட்டடாக வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டடி ரிலேட்டடாக வாங்கணும் அப்படின்னாலும் எந்த பொருட்களும் தன்னோட குவாலிட்டிக்கு ஏற்ற குவான்டிட்டி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நோட் புக்கு நார்மலாக வாங்குகிற இந்த நோட் இருக்கு இல்லையா, அந்த நோட்டு 192 pages அண்ட் பென்சில் இஸ் நாட் ஃபார் ஏ குட் குவாலிட்டி. அதாவது சொல்லுவாங்க ஒரு குயர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எத்தனை பேஜஸ் இருக்கணுமோ அத்தனை பக்கங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குயர் நோட் அப்படின்னா 192 பேஜஸ் இருக்கணுமா, ஆனால் 192 பேஜஸ் எந்த நோட்டு புக்லேயும் இருக்கிறது இல்லை. அதே போல் ஒரு பென்சிலை நம்ம விலை கொடுத்து வாங்கும்போது அந்த பென்சிலுக்கு உண்டான என்ன இருக்கிறது இல்லை, குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ் யூ நாட் பீன் dissatisfied and heated over this when you have paid to the fair prices? ஸோ எல்லாமே நம்ம எந்த மாதிரியான விலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அநியாயமாக, அதாவது விலை வந்து சரியான விலையை நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ சரியான விலையை கொடுத்தாலுமே அதுக்கு குவாலிட்டியான பொருள் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், திஸ் இஸ் ஏ கன்சியூமர் ஒன் ஹூ கன்சியூம் குட்ஸ் மேனுஃபேக்சரர் அண்ட் சோல்டு பை த அதர்ஸ். அதாவது நிறைய பொருட்களை வாங்கி நுகர்வோர் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய ஏமாற்றப்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the term consumerism was first coined by the businessman in the mid-1960s. They thought consumer movement as another ism like socialism and communism threatening கேபிட்டலிசம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அதாவது 1916லேயே இந்த மாதிரியான நுகர்வோர் இயல், அதாவது கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருட்களை வாங்கும்போது என்னென்ன இருக்குது அப்படின்னா சோசியலிசம், கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம், அதாவது சமதர்மம், பொது உடைமை, முதலாளித்துவம், இந்த மாதிரியான ஒரு பிரின்சிபல் அடிப்படையில் தான் நம்மளோட நுகர்வோர் இயல் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிருக்கு. அதாவது கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, கன்சியூமரிசம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. அதாவது கன்சியூமருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை தான் கன்சியூமரிசம்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லர்கிட்ட இருந்து பையரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்ன, கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணுன்னா நுகர்வோர் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கன்சியூமரிசம்க்கு என்னெல்லாம் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கன்சியூமரிசம் இஸ் an attempt to enhance the right and power by the buyer relating to the seller. ஸோ என்ன சொல்கிறாங்க, செல்லர்கிட்ட இருந்து பையரை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிவகை தான் இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் சொன்னது அப்படின்னா எல் மெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு பர்சன் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த டெஃபினிஷன் பாருங்கள், கன்சியூமரிசம் மீன்ஸ் த ஆக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். இது எப்படி இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஆர் ரெஸ்பாண்ட் டு த கன்சியூமர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நிறைய இருக்குது. இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேருந்து எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கன்சியூமரிசம். இது சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் ஸ்டான்டோன் அப்படிங்கிறவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிலிப்ஸ் கோட்லர் அப்படிங்கிறவர் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது நிறைய பர்சன் ஒன்று சேர்ந்த ஒரு முயற்சி மட்டும் இல்லை, ஒரு செல்லர்கிட்ட இருந்து ஒரு பையர் தன்னோட பவர்ஸ், தன்னோட ரைட்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கன்சியூமரிசம் நாட் லிமிட்டட் டு த ஆர்கனைஸ் எஃபர்ட் ஒன்லி, பட் இட் இஸ் எ சோஷியல் மூமெண்ட் சீக்கிங் டு ஆர்குமெண்ட் டு ரைட்ஸ் அண்ட் பவர்ஸ் டு த பையர் இன் த ரிலேஷன் டு செல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனைஸ்டு எஃபர்ட் ஆஃப் கன்சியூமர் சீக்கிங் ரெட்ரஸ். ஸோ ரெட்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
அதாவது இருக்கக்கூடிய இழப்புகளுக்கு தீர்வு காணுறது தான் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கும் அதுக்கான ஒரு ரெமிடியை வாங்கிக்கிறதுக்கும் டிஸ்சாட்டிஸ்ஃபைடை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்டது தான் கன்சியூமரிசம் அப்படிங்கிறது. ரிச்சர்ட் ஹச் பஸ்கிர்க் அண்ட் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமரிசம் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம்? இன் அதர் வேர்ட்ஸ், கன்சியூமரிசம் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடெஸ்ட் against business injurious and effort to correction to this injustice. Consumerism as a product against unfair business practice and injustice aims to removing to uprooting them, the reducing நாட் எலிமினேட்டிங் தெம் டோட்டலி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது இருக்கிற அன்ஃபேர் எல்லாத்தையுமே, அதாவது அநீதியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக நீக்கிடணும். அப்படி நீக்காமல் இருந்தாலுமே நம்ம நுகர்வோருக்கு என்ன நோக்கமோ, நம்ம நுகர்வோரோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவோ அதையாவது ரெக்டிஃபை அதையாவது அவங்க என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதை இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, stuff in profit and guff to the consumer satisfaction. To illustrate, to few this can be supply for unsafe product adulteration. ஸோ இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக இந்த ஒரு கன்சியூமரிசம் அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு அப்படின்னா, இந்த கலப்பட பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த சேஃபே இல்லாத ஒரு என்ன பொருட்கள் அப்படின்னா ஃபால்ஸ் பொருட்கள், அதாவது அது மட்டும் இல்லாமல் டீகேட் ஆகக்கூடிய பொருட்கள், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பொய்யா கொடுக்கறது, பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறது, இந்த மாதிரி பிராண்ட் வந்து சரியான பிராண்ட் இல்லாமல் தவறான பிராண்டாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வெயிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கம்மியான பொருட்கள் கம்மியான அளவில் வந்து இடையில வந்து மக்களுக்கு அந்த கூட்ஸை சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் வந்து டீகேட் ஆகும், ஆனால் அது டீகேட் ஆகாதுன்னு சொல்லி கொடுக்கறது. ஒரு சில பொருட்கள் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆயிரும், ஆனால் இது நல்ல பியூர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. பிளாக் மார்க்கெட்டில் நிறைய வந்து நமக்கு ஹை ப்ரைஸ் கொடுத்து நமக்கு சேல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் மெஷர்மெண்ட்டில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், பொய்யான ஒரு விளம்பரம் கொடுத்து மக்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கன்சியூமரிசம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கன்சியூமரிசம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா என்ன, கன்சியூமரிசமோட நீட் என்ன, ஸோ கன்சியூமர் அண்ட் கன்சியூமர் ஃபார் கன்சியூமரிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.